செக். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அட்வென்டிஸ்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி சர்ச் இந்த திருச்சபையின் எழுப்புதல் கூட்டம் முதல் நாளிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் மாத்திரமல்ல, வரக்கூடிய அடுத்த 8 நாட்கள் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த தேவனுக்காக நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த திருச்சபையின் ஊழியக்காரர்கள், தலைவர்கள், திருச்சபை சர்ச் போர்டு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த திருச்சபைக்கு 2-3 முறை நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு இங்கு வர வேண்டும் என்று அநேக முறை கேட்ட பொழுதும் அங்கங்கே இருக்கக்கூடிய திருச்சபைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இங்கு வர இயலாமல் போய்விட்டது. ஆனால் இந்த ரிவைவல் மீட்டிங்கில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் ஒட்டுக்கொண்டேன். சிறிய திருச்சபையாக இருந்தாலும் பெரிதான ஒரு கோல், ஒரு ஃபோக்கஸ். நான் கனடா தேசத்திற்கு போன வாரம் போவதற்கு தேவன் கிருபை செய்தார். அப்போது அவங்களே ஒரு 4 நாள் அந்த வார நிறைவுகளில் தான் அந்த ரிவைவல் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. அதில் கேம்பெயின், எவாஞ்சலிஸ்டிக். ஆனால் சிறிதான திருச்சபையாக இருக்கும் பொழுதும் நீளமான ஒரு முழு வாரம், அது என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு காரியம். அதுக்கு வேண்டிய சிரமங்கள் அதிகம், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களும் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓரிரு காரியங்கள் நான் உங்கள் மத்தியில் இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, நான் இந்தியாவிலும் வேலை செய்தேன், பிரிட்டனிலும் வேலை செய்தேன். இந்தியாவில் வேலை செய்யும் பொழுதும் கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நல்ல தமிழில் நான் பேச மாட்டேன், அங்கங்கே ஆங்கில சொற்கள் உபயோகிப்பேன். இந்த 8 நாளும் இப்போ ஆயத்தப்படக்கூடிய இந்த செய்திகள் நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவழிக்கக்கூடிய நேரமாக ஆகிவிட்டது. ஏன்னா நான் இந்த பிரசங்களை ஆயத்தம் செய்யும்போது ஜெபித்து கொண்டே தமிழாக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஆனால் தேவனுடைய பலத்தினாலும் கிருபையினாலும் அந்த காரியத்தை நான் செம்மையாக செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனால் தேவன் என்னை உபயோகிக்க வேண்டும். இங்கே கேட்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் இன்னும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நம்முடைய தலைப்பு A Journey with God, Renewal to Mission. தேவனோடு ஒரு பயணம், புதுப்பித்தல் முதல் ஊழியம் வரை. எழுப்புதல் கூட்டம் எடுக்க வேண்டும் பாஸ்டர் என்று சொன்ன மாத்திரத்தில் எனக்கு என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த காரியம் என்னவென்றால், எதற்காக இந்த எழுப்புதல் கூட்டம்? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. எவ்வளவோ எழுப்புதல் கூட்டம், ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்கிறோம், வேத வாசிப்பு படிக்கிறோம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், இன்னும் அதிக செய்திகளை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாட் திஸ் ரிவைவல் வில் டூ ஃபார் மீ இஸ் அ கொஸ்டின் தட் வாஸ் ரைட் இன் டு மை மைண்ட். இந்த எழுப்புதல் கூட்டம் எனக்கு என்ன பண்ணணும்? அந்த ஜெபத்தோடு சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் தான் எனக்கு 2 காரியங்கள் என்னுடைய மனதில் பட்டது. ஒன்று என்னன்னா, நான் பர்சனலாக தேவனுக்கு அருகாமையில் வர வேண்டும். ஐ வாண்ட் டு கெட் க்ளோசர் வித் தி லார்ட். ஏன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு பயணம் தான், தேவனோடு நாம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணம் எப்போதுமே சுமூகமாக இருக்காது. மேடு பள்ளங்களை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சந்தோஷம், நன்றி சொல்லக்கூடிய நேரங்கள். அதனால இது 2மே சேர்ந்து வரக்கூடிய இந்த பயணத்தில் நம்ம சந்தோஷப்பெறும் பொழுதும் ஆசீர்வாதம் பெறும் போதும் நம்ம குடும்பமாக சேர்ந்து திருச்சபையாக சேர்ந்து நன்றி சொல்லுகிறோம், தேவனுக்கு சாட்சி சொல்லுகிறோம், தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு விதம். ஆனால் அந்த பயணம் அப்படியாகவே இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஏதோ ஒரு இடையூறுகள்,
ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அது நிமித்தமாக நான் சற்று துவண்டு போகிறேன். I get drifted away from the goals that God has set for me. எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்புகளுக்கு, அந்த எதிர்பார்ப்புக்கு குறைந்து காணப்படக்கூடிய நபராக மாறுகிறேன். அதனால தேவனிடத்துல கடவுளே நீர் என்னோடு இருக்க வேண்டும். அப்போது இருந்த தேவன், அந்த அன்பிலே நான் இருந்த தேவன் இப்போதும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரிவைவல். இன்னொரு பகுதியை நான் பார்த்த பொழுது, ஆமா, தனிப்பட்ட விதத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். I want to get personally closer with the Lord and the blessings from God. But other than that, ஒரு பெரிய நோக்கம் கடவுள்கிட்ட இருக்கு. நம்மளை எல்லாம் இந்த சத்தியத்திற்குள் அழைத்து வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆமா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். என் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவன் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால தான் இந்த சத்தியத்துக்குள் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். இல்லாட்டி நம்ம வேற எங்கேயோ இருந்திருப்போம். அதனால my personal journey with the Lord and then the global journey, அதுதான் மிஷன். இந்த புதுப்பித்தல் என்று சொல்லும்போது, என்னை புதுப்பியும் கர்த்தாவே, என்னை எனக்குள் எழுப்புதலை ஏற்படுத்தும். இந்த மாற்றத்தின் நிமித்தமாக நான் என்ன செய்வேன் என்றால், நீர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம், நீர் என்னை அழைத்த இந்த ஊழியத்திற்கு நான் பாத்திரவானாக மாற வேண்டும். அதனாலதான் இந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரினியூவல், மிஷன், புதுப்பித்தல், ஊழியம். இது 2 தான் சாராம்சமே. நீங்க எங்க போனாலும் சரி, ஏதாவது ஒரு திருச்சபைக்கு போனா வருஷத்துல நம்ம அட்வென்ட் திருச்சபையில 2 இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் நடக்கும். ஒன்னு என்னன்னா இன்ரீச், உள்ளவே நம்முடைய திருச்சபையை பலப்படுத்த வேண்டும். நம்ம குறைபட்டு இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரமாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், குடும்ப ஜெபம் இல்லை, ஏதோ ஒரு இடையூறுகள், கஷ்டங்கள், இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதில் நம்ம பலப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அதான் இன்ரீச். அப்புறம் இன்னொரு மீட்டிங் நடக்கும் அந்த வருஷத்தின் கடைசியிலையோ நவம்பர்லையோ போனால் அவுட்ரீச். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், இப்போ புதுப்பிக்கப்பட்டு விட்டோம், தேவனில பலப்பட்டு விட்டோம். இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒருத்தரை நம்ம என்ன படுத்துவோம், பலப்படுத்துவோம். யாராவது ஒருத்தரை தேவனுடைய பாத்துல நாம் அழைத்து வருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன், a journey with the Lord, renewal and mission. ஒருவர் சொல்லுகிறார், ஒரு எழுத்தாளர், ரிவைவல்னா என்ன அப்படின்னா, ரிவைவல் இஸ் நாட் a discovery of a new truth. எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு புதிய சத்தியத்தை நாம் கண்டுபிடிப்பது கிடையாது. But we are rediscovering the old truths. நமக்கு கொடுத்திருக்க சத்தியத்துல நம்ம என்ன பண்றோம், என்னெல்லாம் இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களா மாற்றோம். அதனால இன்னைக்கு நான் பேசக்கூடிய காரியங்கள் நீங்க கேட்டிருக்கக்கூடிய காரியங்களா இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில தேவன் நம்ம இடத்துல பேசுகிறார். ஏன்னா நம்ம பிரசங்கம் செய்யும் போதும் எழுப்புதல் ஏற்படுத்தும் போதும் இந்த வேதாமத்தை விட்டு நம்ம வெளியே போகவே முடியாது. நான் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக சில காரியங்களை பேசலாம், பட் தென் ஐ கான்ட் கோ அவுட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ். அதனால இது என்னன்னா, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல், மரணரிலே பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், அது சந்தோஷமான நேரங்களில் படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். நான் நிஜமாலேயே யாரோ அன்பானவர்கள் இலக்க கொடுத்து நான் மரணரில் பள்ளத்தாக்கிலே போகும்போது அந்த அனுபவம் வேற. அதனால இப்போ எப்படி எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோம்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் என்ன பண்ணுவாரு, ஏற்றாற் போல் கேட்டல் செய்வார். அதற்கு தேவையான காரியத்தை என்ன பண்ணுவார், கடவுள் கொடுப்பாரு. என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒன்று தான், இன்னொரு ரிவைவல் மீட்டிங்காக இது இருக்கக்கூடாது. இதுதான் ரிவைவல் மீட்டிங் எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியல, எப்போதெல்லாம் நான் பிரசங்கம் செய்கிறேனோ இதை என் மனதில் எப்போதும் வைத்துக்கொள்ள, என்னன்னா இன்னொரு பிரசங்கம் எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினைப்பேன். அதனால எவ்வளவாக தேவனை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளவாக சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அவர் நடத்தி வந்த விதம், அந்த சாட்சியை சொல்லும் பொழுது இவ்வளவாக தேவன் செய்திருக்கிறார், அப்ப நான் தேவனுக்காக இப்படியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை தான், வேற எதுவுமே கிடையாது. இன்றும் கூட உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கரைக்கு திரும்புவோம். லெட்ஸ் கோ பேக் டு த ஓகே கரைக்கு திரும்புவோம், ரிட்டர்னிங் பேக் டு த ஷோர். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவர்கள் உறக்கமாக படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜான் சாப்டர் 21 verse 3. யோவான் 21 3வது வசனம், மிகவும் பிரபலமான ஒரு வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான்.
அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் படித்த வசனம், கேட்ட வசனம், தேவன் தாமே நம்ம மத்தியில இன்னொரு முறை இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முதல் செய்தியாக பேசுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தேவனே, மீண்டும் ஒரு வசை இந்த ஓய்வு நாளின் தொடக்க வேளையில் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை எடுத்து போட்டு தேவ சிந்தனை எங்களில் தாரும். இன்னொரு எழுப்புதல் கூட்டம் இல்லை தகப்பனே, இதுதான் எழுப்புதல் கூட்டம் என்று நாங்கள் நினைப்பதற்கு கிருபை செய்யும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எங்கு நிற்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் தகப்பனே, வைத்திருக்கக்கூடிய இந்த வசனத்தின் நிமித்தமாக எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தேவனே, ஆமென். மிசிசிப்பி ரிவர் என்று சொல்லக்கூடிய இந்த நதியில ஒரு தகப்பனார், அவரோடு சேர்ந்து அவருடைய மகன் ஒரு சிறிய படகுல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மீன் பிடிக்க செல்வோம் என்று சென்றார்கள். இது ஒரு பொழுதுபோக்குமா தான், ஜஸ்ட் ஹாபி. அவர் மீன் பிடிப்பவர்கள் கிடையாது. தன்னுடைய மகனை அழைத்து சென்றார்கள். அந்த படகுல அவர்கள் அந்த நதிக்குள் சென்ற பொழுது எந்த சீற்றமும் இல்லை, எந்த காற்று சீற்றமும் இல்லை, அமைதியாக இருந்தது. தண்ணீரை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி காணப்பட்டிருந்தது. அந்த இடத்துல சற்று தூரம், அந்த கரையிலிருந்து சற்று தூரம் அவர்கள் சென்று அங்கு அவருடைய சிறிய படகை நிறுத்திவிட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அறியாமலே சிறிது நேரம் கழித்து அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் அந்த கரையிலிருந்து தூரமாக சென்று விட்டார்கள். கொஞ்ச தூரத்தில் பார்த்தா அங்க அந்த டேம் காணப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கவனம் இல்லாமல் இருந்திருந்தா அந்த டேம் தண்ணிக்குள்ள போடுவதற்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வீழ்ச்சியில விழுவதற்கும் கூடிய சாத்தியங்கள் இருந்திருக்கும். ஆனா திடீரென்று பார்த்த மாத்திரத்துல இந்த அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த இன்ஜினை எவ்வளவு வேகமா செலுத்த முடியுமோ அவ்வளவாக செலுத்தி விட்டு திருப்பி கரைக்கு அழைத்து வந்தார். இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான். பேதுரு என்ன பண்ணார்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். I am going for fishing. அப்போ அவரோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க டிசைபிள்ஸ் எல்லாம், நாங்களும் உங்களோடு சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த வசனத்தின் முதல் கட்டத்தை நீங்க படித்தீர்கள் என்றால், அந்த அனுபவத்தில் தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கிறது, இதற்கு முன்பாக ஒரு அனுபவங்கள் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகையால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால இந்த ஒரு பகுதியை நம்ம சாதாரணமா சராசரியா இந்த வசனத்தோடு எடுத்து படித்துக்கொண்டா கொஞ்சம் பாடங்களை படிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தூரமா பின்னாடி போய் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்ப இதோட முழுமையை நம்ம படிப்பதற்கு என்ன பண்ணலாம், ஆசைப்படலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதான் முதல் முறை இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, இவங்கெல்லாம் போய் மீன் பிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வேலையில அங்க இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை முதல் முறையாக பார்த்து, மீன் இல்லாத ஒரு சூழ்நிலையில, அவர்களுடைய வலையில மீனே இல்லை, எப்படி இங்க நம்ம படிக்கிறோமோ அதே போல அந்த வலைகள்ல மீன்கள் இல்லாமல் இருந்து காணப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்றாரு, from now on you will fish for men instead of fishes. மீன்களை பிடிப்பதை விட்டு மனிதர்களை பிடிப்பா என்று சொல்லுகிறார். I will make you fishers of men. அதுதான் அங்க முதல் அழைப்பு அங்க பேதுருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அற்புதத்தை கண்டு, ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் செய்கிறார், அதை விட்டுட்டு அந்த ஊழியத்திற்கு தொடங்குகிறார். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இவர்களை ஊழியத்திற்கு அழைத்து விட்டார். 3 வருஷமா இயேசு கிறிஸ்துவோடு பயணப்பட்ட பேதுரு, அற்புதங்களை பார்த்த பேதுரு, தேவன் செய்த வியப்பான காரியங்கள், என்ன முடியாத காரியங்கள், அவைகள் எல்லாம் பார்த்து தேவனோடு இருந்த ஒரு ஊழியக்காரன். எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறதோ அவர் முன்பாக வந்து தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய நபராக மாறினார். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபராக இருந்தார். இயேசு அவர் மீது அதிகமான ஒரு பற்றும் அன்பும் கூட வைத்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். பேதுரு பேதுரு பேதுரு
வேதம் முழுவதும். அப்படிப்பட்ட ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நபர், திடீரென்று சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். மறுதலித்த மாத்திரத்தில் என்ன பண்றாரு, இந்த அனுபவம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்து வந்த பிறகு அவரை பார்க்கிறார், 2 முறை பார்க்கிறார். முதல் முறை சீடர்களோடு அந்த அறையிலே இயேசு கிறிஸ்து பார்த்தபோது தோமா இல்லை. ஆனால் மீண்டும் 8 நாளுக்கு பிறகு தோமாவோடு இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்க்கிறார். So he was walking with Jesus, he was journeying with Jesus. இயேசுவோடு அந்த பயணம் செய்த இந்த ஒரு சீடன், எல்லா அற்புதங்களையும் எல்லா ஆச்சரியங்களும் தேவன் எப்படியெல்லாம் காரியங்களை செய்வாரோ அதெல்லாம் பார்த்த ஒரு மனிதனாக இருந்த வேளையில 3 வருஷத்துக்கு பிறகு இந்த மறுதலிப்பு ஒரு அனுபவம், பிறகு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அதையும் பார்த்து இயேசுவோடு பேசின பிறகு இந்த மனுஷன் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான், நான் மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடித்து கொண்டிருந்தவனை தான் இனி மீனை பிடிப்பதை நிறுத்திவிட்டு மனுஷனை பிடி என்று அழைத்து வந்த இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த இந்த நபர் திடீரென்று ஒரு நாள் சொல்லுகிறார், I am going for fishing. சரி, அதோடு சேர்ந்து அந்த சீடர்களும் கொஞ்சம் பேர், ஒரு 6 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, போறாங்க. எதுக்கு இதை பத்தி பேசுறேன்னா, சறுக்கல் தேவனிடத்திலிருந்து வழி விலகி போகுது. A journey with God from the shore into Galilee. இது 2 பகுதியாக நான் வைத்திருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். இங்க ஒரு ஸ்டாண்டு என்னன்னா, இது கடல், கலிலேயா கடல், இது ஷோர். எப்பெல்லாம் அந்த கலிலேயா கடலை பத்தி பேசணும்னா அங்க இங்க நின்று பேசணும். எப்பெல்லாம் ஷோர், கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த கரையில் இருக்கார்ல, அதை பத்தி பேசணும், இங்க வந்துடணும். It's a journey between the Sea of Galilee, fishing, and it's a journey towards the shore. இந்த பேதுருவு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் நாம் பார்க்குறோம். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், இந்த ட்ரிஃப்டிங், இந்த சர்க்கிள், தேவனிடத்திலிருந்து வழி விலகி போகக்கூடிய இந்த ஒரு காரியம் மெதுவாக நடக்கும். இட்ஸ் வெரி சட்டில். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த படகு எப்படி அண்டர் கரண்ட் தான், அது நீரோட்டம் அடிமட்டமாக இருக்குது அங்கே. ஏன்னா அந்த படகு மேலாக இருக்கும்போது அங்கே காட்டு சீற்றம் இல்லை, அங்கே எதுவும் அந்த படகை எடுத்து போகிற அளவுக்கு பார்க்க முடியவில்லை. ட்ரிஃப்டிங் ஹேப்பன்ஸ் அன்நோட்டிஸ்ட். நம்ம பார்க்க முடியாத நேரங்களில், எதிர்பார்க்காத நேரங்களில் அந்த வீழ்ச்சி நடைபெறுகிறது. ட்ரிஃப்டிங் ஹேப்பன்ஸ் சட்டில். நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது, அமைதியா, சைலண்டா. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்திற்குள் நம்மளை அழைத்து வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பேதுரு மாதிரி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீரென்று பார்த்தா நம்ம என்ன பண்றோம், குறைபட்டு காணப்படுகிறோம். ஏன்னா நமக்கே தெரியாம ஒரு மெதுவா. இப்போ 2 உதாரணங்களை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் டெலைலாவோடு இருக்கும்போது தான் அவன் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான்னு எடுத்துக்க முடியாது. அது முன்னாடியே தொடங்கிடுச்சு. எப்போ அவன் பாவத்தோடு விளையாட ஆரம்பிச்சானோ அப்போவே அவன் மெதுவாக என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். அது கடைசியாக போய் தலைலாவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்புறம் அவன் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் பார்க்குறோம். நம்மளுடைய அந்த வீழ்ச்சி, நம்முடைய அந்த சறுக்கல் தொடங்கும் பொழுது மெதுவாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அறியாதபடிக்கு இருக்கும். நம்மளும் பார்க்க முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது. மெதுவாக போய் கடைசியில் தலேலா, அதுக்கப்புறம் மரணத்திற்குள் போகக்கூடிய சிம்சோனின் வாழ்க்கையை போல மாறிவிடும். You and I will never know. அதனால தான் நம்ம சொல்றோம், தேவனோடு எப்போதும் சஞ்சரிச்சு கொண்டே இருக்கணும். We have to have that journey, that connection, that relationship with the Lord day after day, night after night. ஒருபோதும் நம்ம இந்த சூழ்நிலைகளை நம்ம கையில் எடுத்துக்கவே முடியாது, எல்லா நேரமும். அதனால ஏனோக்கை பற்றி சொல்லும் பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, he walked with the Lord. ஒரு பெரிய செய்தி இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம படித்துக்கலாம். ஆனால் ஏனோக்கு மட்டும்தான், அவர் ஒரு புத்தகம் எழுதல, அவருக்கு பவுலார் போல கடிதங்கள்லாம் எழுதல. he was a man of God, he walked with God and he was snatched away from this earth. கடவுளுடைய மனுஷன், கடவுளோடு நடந்தார், கடவுளிடம் எடுத்து செல்லப்பட்டார். அதான் ஊழியம். எப்போதெல்லாம் நம்ம தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறோமோ அப்ப தேவனுக்கு ஏதுவான பிள்ளைகளாக மாறுவோம். தாவீதின் அனுபவத்தை நம்ம எடுத்துக்கோமே, இந்த சட்டலா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதை இப்போ ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார், his fall with Bathsheba began not at the balcony. அந்த பால்கனியில நின்று, இந்த மேலறையில் நின்று பத்ஷெபாவை பார்க்கும்போது அவருடைய வீழ்ச்சி வரவில்லை.
அவர் எப்போ ராஜாக்கள்லாம் போருக்கு போக வேண்டும், அங்க போர் நடந்து கொண்டிருக்கிறது, இவர் முதன்மையான நபராக இருக்க வேண்டும். எப்போது ஒரு லகுவான வாழ்க்கை, he took a comfort zone of staying on the balcony, leaving the battlefield. அந்த போர் யுத்த காலத்திலிருந்து நான் வீட்டுக்கு வந்து லகுவா இருக்கலாம்னு சொல்லி நினைத்தாரோ, அப்பவே அவருடைய வீழ்ச்சி என்ன பண்ணிச்சு, தொடங்கி விட்டது. அதுக்கப்புறம் தான் பட்சிபாவை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், அதன் நித்தமா வரக்கூடிய பாவங்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ திடுதுப்புன்னு காரியங்கள் நடைபெறுகிறது. இல்ல, எப்போதுமே அப்படி நடக்காது. நீங்களும் நானும் இப்படியே இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். அதனால இந்த ரிவைவல் மீட்டிங் இஸ் ஒன் சச். இந்த எழுப்புதல் கூட்டம் நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறேன் இப்போலாம். இப்போ இது வந்து மெச்சோர்ட் கிறிஸ்டியானிட்டியா என்னன்னு தெரியல, இது ஒரு முதுமையான கிறிஸ்துவமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பிரசங்களை ஆயத்தம் செய்யக்கூடிய நேரங்களில் தேவன் எனக்குள்ள செய்யக்கூடிய மாற்றங்களே பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. He just flows into me. அப்படியே நைட்டு பகல் இதை படித்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவாக தேவனை பற்றி சொல்லலாம், எந்தெந்த காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தலாம். ஏன்னா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனித்தனியாக தேவன் பேசுகிறார். ஒரு கதையை நான் பேதுரு எடுத்துட்டேன். பேதுரு மீன் பிடிக்க போடான்னு சொன்னது ஒரு செய்தியாக ஒருத்தருக்கும், சிம்சோனை பத்தி சொல்லும் போது அது அவர்களுக்கு கனெக்ட் ஆகுது. இன்னொருத்தருக்கு தாவீது கதை, இன்னொருத்தருக்கு அந்த ஒரு சிறிய கதை சொன்ன பார்த்தீங்க, அந்த படகை பத்தி. அதனால யாருக்கு என்னன்னு தெரியாது. God will cater you accordingly. அது ஒரு பஃபே மாதிரி. நம்ம பேசும்போது தேவன் அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை என்ன பண்றாரு, அன்றன்ற அப்பத்தை கொடுப்பது போல தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால எவ்வளவாக சொல்ல முடியுமோ அவ்வளவாக. எல்வைட்டமையார் சொல்றாங்க இப்படி, it is not the open decided act of wickedness alone with God's regard as a sin. The little things of life ought to be considered. Little things test the character. வெளிப்படையாக தீர்மானித்து செய்யக்கூடிய பாவங்கள் மாத்திரமே தேவன் பாவமாக கருதுவது கிடையாது. சிறிய காரியங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் சிறிய காரியத்தில் சமரசம் செய்கிறோமோ அதுல கடவுள் கவனத்தை செலுத்துகிறார். ஏன்னா அதுதான் நம்முடைய கேரக்டரை டிசைட் பண்ணுகிறது. இட் இஸ் a டெஸ்ட் ஆஃப் கேரக்டர். நம்ம எப்போதுமே எங்க போனாலும் சரி பெரிய காரியத்தை நம்ம செஞ்சிருவோம், பெரிய காரியத்தை சிறிய காரியத்தை செய்யணும். ஆமா, பிரசங்கத்திற்காக போதகர் ஆயத்தம் பண்ணது இல்ல, பாட்டு கூட்டம் அங்க அந்த அதுக்கு முன்பதாக சின்ன சின்ன காரியத்துல கவனத்தை செலுத்தக்கூடிய, ஏன்னா அதுதான் நம்முடைய கேரக்டர் என்ன பண்ணுது, டெஸ்ட் பண்ணி வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணாருன்னா, கலங்கரை விளக்கம் காப்பாளர், அவருக்கு ஒரு மாச ரேஷன் கொடுக்கப்பட்டது. அந்த விளக்குக்கு வேண்டிய ஆயில் அதுங்களா எண்ணெய் கொடுக்கப்பட்டது. அது அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதனால் அந்த ஆயில் கொடுக்கப்பட்டது. இவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்போதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுகிறதோ, சார் கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்களேன் அப்படி சொல்லிடுறது. அப்போ இவர் என்ன பண்ணார், ஒரு நெய்பருக்கு அவரோட வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவருக்கு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ஒரு விதவை, அம்மா இந்த அம்மா பாவம்டா அப்படின்னு அவங்களுக்கு, ஒரு சின்ன பையன் ஒரு முறை வந்தான், அப்போ அவங்களுக்கு. இப்போ இந்த மாத கடைசியில் 31 நாளைக்கு முடிவதற்கு முன்பதாக முன்னாடியே அந்த ஆயில் முடிஞ்சு அந்த இடப்பட்ட நேரத்தில் இவருக்கு இந்த கலங்கரை விளக்கத்தில் வேலை செய்ய முடியாதபடிக்கு ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த மலையில் வந்து இடித்து சேதம் ஏற்பட்டு விட்டது. அப்போ அந்த மினிஸ்டரு அந்த ஆஃபீஸர் வராரு, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை சிறிய கன்செஷன் தான், சின்ன சின்ன சமாச்சாரம், ஸ்மால் ரெக்வெஸ்ட். அவங்களுடைய காரியமெல்லாம் கோரிக்கையெல்லாம் சின்னதாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், உன்னுடைய முதன்மையான வேலை என்ன, இந்த கலங்கரை விளக்கத்தை என்ன பண்ணணும், வெளிச்சத்தோடு வைத்திருக்கணும். ஏன்னா அநேக கப்பல் படகுகள் வந்து கொண்டு இருக்குது, அதை காப்பாற்றுவது தான் நம்முடைய. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பெரிய காரியம் அதை மாத்திரம் கவனம் செலுத்தி விட்டு சிறிய காரியத்தில் சற்று லகுவாக விட்டோம். அது என்ன பண்ணும், பெரிய ஆபத்திற்குள் போகக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிட்டது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, எந்த வேத பத்திரத்தையும் எடுங்க, he will start with a little thing. ஒரு சிறிய காரியத்தில் தொடங்குவது தான் பெரிய காரியத்தில் முடிவு வரையும். அது நம்ம குடும்பத்தில் கூட அதை பார்க்கலாம், பிள்ளைகள் மத்தியிலும் பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன், அப்படியே போனால் கடைசியில் அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபெயில் ஆயிடுவோம். நான் இன்னைக்கு இந்த குடும்ப ஜபத்தில் இருக்க மாட்டேன், நான் இன்னைக்கு வேதம் வாசிக்க மாட்டேன், இன்னைக்கு ஜபம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் கன்செஷன், a little request, a little concession, ஒரு சமரசம் செய்யக்கூடிய காரியத்தில் பெரிதாக இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுறோம்,
பார்க்குறோம். அதான் ஒரு நபர் எழுதுகிறார், ட்ரிஃப்டிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லிட்டில் கன்சிஷன்ஸ். சறுக்கல்கள் சிறிய சலுகையிலிருந்து தான் தொடங்குகிறது. அதான் நீங்கள் நானும் இந்த பேதுரு வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன், திடீரென்று அவன் மீன் பிடிக்க போகிறான்னு சொல்லவே கிடையாது. திடீரென்று அவன் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு இடம் எங்கேயோ நடந்திருக்கு, என்னமோ ஒன்று. அப்போ ஒரு இந்த வேத நிபுணர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, ட்ரிஃப்டிங்க்கு வேண்டிய ரீசன்ஸை நான் சொல்கிறேன் காசை. அதில் ஒரு ரீசன் என்னன்னா, நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், குற்ற உணர்வு. நான் தேவனுக்கு உகந்த பிள்ளையா இல்லாமல் போயிட்டேன், நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேனே தேவனுக்கு. இந்த போதகரையா சொல்லும்போது சொன்னார், வி ஹாவ் அ சீக்ரெட் சின் வித் நஸ், ரகசிய பாவங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன். அந்த பாவத்தை செஞ்சுட்டோம், ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம சில நேரங்களில் மறந்து விட்டு என்ன பண்ணுறோன்னா, தேவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் நமக்குள்ளே வந்தது. அதனால் சிறிய சர்க்கிள், அங்கேருந்து ஒரு சின்ன அப்படியே எடுத்துகிட்டு நம்ம போகக்கூடிய நபர்களை என்ன பண்ணுறோம், மாறிடுறோம். நல்லா பேதுரு என்ன நினச்சாருன்னா, அங்கே மறுதளிச்சிட்டார் கிறிஸ்துவை. அதுக்கப்புறம் நம்ம எப்படா ஊழியத்தை பண்ணலாம், நம்மளை அழைச்சாரா, பேர் சொல்லி அழைச்சிட்டாருடா. ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வில் இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போதும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இது வேலைக்கு ஆகாத காரியம். இன்னொரு வேதனை சொல்லும்போது, ஏன் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்வதற்கு காரணம் என்றால் நிறைய காரணம் இருக்கு. அதில் நான் 2-3 மாத்திரம் பிக் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா, இவங்க சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்து இந்த ரோம ராஜ்யத்தை கவிழ்த்து போட வேண்டும் என்று நினைத்தார்கள். They expected God to topple the Roman government. அவர் ராஜாவாயிரணும். அதனால தான் அந்த ட்ரையம்ஃபன்ட் ஜேர்னி போகும்போது இவர் ராஜாவாயிருவார்னு அவங்க என்ன பண்ணாங்க, எப்போது அற்புதத்தை 2 மீன்கள் 5 அப்பத்தை செய்தாரோ அநேகர் இவரை பின்தொண்டு வரும்போது, திஸ் இஸ் த டைம். எப்பெல்லாம் அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ, கடவுள் அங்கிருந்து தூரமாக போயிட்டார் தப்புன்னு. ஏன்னா இவங்களோட நோக்கம் அவரோட நோக்கம் கிடையாது. அதனால பேதுருவும் இந்த சீடர்களும் ஒரு வேலை, நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த ரோம ராஜ்யத்தை கவிழ்த்து விட்டு அவர் ராஜாவாகுவார், நம்ம அவங்கெல்லாம் இருப்போம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அது அப்படி நடக்கவே கிடையாது. That was not the case. And even after resurrecting, உயிர்த்தலுக்கு பிறகு கூட அவர் முன்னாடி எங்கேயுமே நிற்கவே இல்லை, இது இந்த காரியத்தை செய்யவே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தூண்டு போயிட்டாங்க. இது நமக்கு ஒன்றும் கிடைக்காத ஒரு காரியமா, ஒருவேளை இது ஒரு யூகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு தெரியல, ஒருவேளை நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கா, நான் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரு. அந்த குற்ற உணர்வு நிமித்தமாக நான் ஜெபிப்பதை நிறுத்துவது, அந்த குற்ற உணர்வு நிமித்தமாக நான் ஃபேமிலி பிரேயர் நிறுத்துவது, அந்த குற்ற உணர்வு காரணமாக நான் வேதம் படிப்பதை நிறுத்துவது, திருச்சபைக்கு போவதை நிறுத்துவது. தெரியுதுங்களா உங்களுக்கு? There is a kind of a guilty feeling. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், நம்மை தேர்ந்தெடுத்த தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், அந்த வானத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன், தெரியுதுங்களா? The God of galaxies and stars. அதுக்குள்ள போகும்போது பெரிய ஆச்சரியம். அப்போ தாவீது சொல்றாரு, ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது அந்த காரியத்தை நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்தை படைத்த தேவன் மனுஷன் ஏமாத்துறோம், என்னையா கடவுளை பார்க்கிறேன், what do you want to visit me, a God of galaxies அப்படின்னு. அதனால நம்மளை தேடிக்கிட்டு தான் வராரு. இன்னைக்கும் நம்ம இந்த அனுபவத்தின் கடைசியில பார்த்தா கடவுள் என்ன பண்றாரு, கரைக்கு அருகாமல் நின்று கொண்டு பேதுருவை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காரு. நீ வேணா குற்ற உணர்வோட இரு, ஆனா நான் அப்படி இருக்கவே மாட்டேன். ஏன்னா நீ மாறி நல்லவனாக வர வேண்டும் என்று என்னுடைய திட்டம் கிடையாது. நீ அப்படியே இரு, அப்ப நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். The story of prodigal son. நீ நல்லா சுத்தமாகி நல்லா கிளீன் ஆகி அப்புறம் வாப்பா கிடையாது. பார்த்த மாத்திரத்துல தகப்பனார் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியே அழுக்கோட கந்தையோட அவன் அரவணைத்து என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய, you and I don't have to do anything in the presence of the Lord. He will do everything. அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். நம்ம எல்லாம் ஒண்ணே ஒன்று தான் செய்யணும். கடவுளே, நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். I would like to surrender myself into your hand. நீ எவ்வளவு வேணா பாவம் செஞ்சிரு, நீ எவ்வளவு வேணா மறுதலித்திரு, நீ என்ன வேணா பண்ணிரு, நான் உன்னுடைய தேவன். பேர் சொல்லி அழைத்தான். இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். I chose you even before the foundation of the world. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கருவிலே இல்லை, அப்ப கடவுள் நம்மளை கூப்பிட்டாரு. அப்ப நம்ம என்ன நல்லபடியா ஆகி போய் கடவுள் முன்னாடி நிக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையவே கிடையாது. All that I have to do is to just take Jesus at his word. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த ஒரு காரியம் என்னன்னா, சிறிய கன்சிஷன்ஸ், ஒரு சிறிய கன்சிஷன்ஸ், அந்த வேண்டுகோள் நிமித்தமாக நான் பெரிய காரியத்தில் விழக்கூடிய நபராக மாறிவிட்டேன். இப்போ அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். எலனுக்கு அம்மார் சொல்லும்போது அருமையாக சொல்லுவாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா, no one comes to the full measure of sin in a moment. The steps are gradual. ஒரு பாவத்தை முழுமையாக ஒருத்தன் சந்திப்பது கிடையாது. சிறிது சிறிதாக தான் என்ன பண்ணுறான். நம்ம திடுப்புன்னு ஐயோ நான் விழுந்துட்டேன் கிடையாது. சின்ன சின்னதாக போகக்கூடிய நபராக என்ன பண்ணுறோம், நம்ம மாறுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சத்தியத்தை விட்டு போகிறது, உடனே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பை விட்டுட்டு போகிறது, அப்படி யார்கிட்டையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னைக்கு ஒருத்தர் போதகிட்டையோ இல்லை திருச்சபையிலோ, பாஸ்டர் நான் இந்த சர்ச்சிலேருந்து வேற எங்கேயாவது போகிறேன்னா, அன்னைக்கு டிசிஷன்ஸ் கிடையாது. தட் டிசிஷன் வாஸ் டேக்கன் லாங் பேக். அந்த டிசிஷன் அப்படியே எடுக்கப்பட்டது. நான் சொன்ன பார்த்தீங்களா, தாவீது சிம்சோனை பற்றி அப்படியே எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்திற்கு வருகிறோம். ஒருவேளை நமக்கு தெரியல, அந்த பேட்டில், அந்த ஒரு யுத்தம் நமக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் மெதுவாக எழுத்துட்டு போகுது. ட்ரிஃப்டிங் ஹேப்பன்ஸ் வெரி சைலண்ட்லி அண்ட் சட்டில். அமைதியாகவும் எந்த ஆரவாரமும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடியது தான் அது. இந்த ரிவைவல் மீட்டிங்கில் தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம் இங்கே, நம்மளை யாரும் நம்ம ஏமாத்திக் கொள்ள வேண்டாம். லெட் அஸ் நாட் பி ஹிப்போக்ரேட்ஸ். நீங்களும் நானும் சராசரி மனுஷர்கள், பாவம் செய்யக்கூடிய மனுஷர்கள். இன்னைக்கு நம்ம போவோம் கடவுள்கிட்ட, கடவுளே நான் சிறிய காரியத்தில் சமரசம் செய்து கொண்டிருந்தால் என்ன மன்னிங்க கடவுளே, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, bring me back. அந்த இடத்த நம்ம செய்யாம இருந்தோம்னா, நான் சொல்றேன், கடவுளால நம்மளை கொண்டே வர முடியாது. ஏன்னா நானும் நீங்களும் ஒத்துக்கிறதே இல்லையா. we are trying to justify. நியாயப்படுத்தி கொண்டே போகும்போது நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். அதை வசனத்தை மீண்டும் படிங்க. உறக்கமா யாராவது ஒருத்தர். சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். மற்றவர்களும் நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்றார்கள். சரி, இப்போ ரெண்டாவது பகுதி நமக்கு. நான் மீன் பிடிக்க போகிறேன். அங்கே சிறிய சமரசம் செய்த பேதுரு, அல்லது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு இருந்த பேதுரு, குற்ற உணர்வோடு இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக போய் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். பழைய வேலை, எனக்கு பிடித்த வேலை, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அங்கே போய் அமைதியாக நான் உட்காந்துட்டு போயிடுவேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருச்சபையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் முன்னாடி இருந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறேனே, லகுவாக, கம்ஃபர்டபுளாக. அதுதான் பேதுரு செய்தான். நான் அப்படியே போயிடுறேன் பழைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, ட்ரிஃப்டிங் டசன்ட் ஹேப்பன் ஆல் பை இட்ஸம்ஸ் ஆல் அலோன். தனிப்பட்ட விதத்தில் இந்த வீழ்ச்சி, இந்த சறுக்கல் நடக்காது. அது கொஞ்சம் பேர்த்த கூட்டிகிட்டு தான் போகும். நான் உங்க இந்த திருச்சபை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் அவங்களோட சேர்ந்து போகணும். அப்பா ஜெபம் பண்றதை நிறுத்தினா மகனும் பிள்ளைங்களும் நிறுத்தணும். ஓய்வு நாளுக்கு நான் வரமாட்டேன், ஓய்வு நாள் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்றால் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லாமே பாதிக்கப்படுகிறார்கள். Drifting doesn't happen all by itself. It takes someone else with you. அதுதான் பேதுரு சொல்றாரு. அவர் ஒரு பெரிய நேச்சுரலாவே ஒரு லீடர், இயற்கையாவே ஒரு தலைவர். அவரை மேல ஒரு லீடரா பார்த்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் மூத்த டிசைபிளா இருந்தாரு. அவரை மேல பார்த்தாங்க. அவர் திடீர்னு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, நானும் சேர்ந்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு 6 சீடர்கள் நாங்களும் மீன் பிடிக்க வருகிறோம் என்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் உங்களுக்கு இது சொல்லியே ஆகணும். ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு வேத பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, ஹை பிரீஸ்ட் ஏரன். அரோன் ஒரு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அவன் பிரதான ஆசாரியர், மூத்த ஆசாரியர். பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லி அவர் தேவனிடத்தில் பேசக்கூடிய நபராக, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள போய் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். மோசே தேவனை பார்ப்பதற்கு சீனாய் மலையில் மேலே போன பிறகு ரொம்ப நேரம் ஆயிட்டு, ரொம்ப நேரம் அமைதியாயிட்டு. அதனால இந்த மக்களை அவரால் கட்டுப்படுத்த முடியல என்னன்னு தெரியல, அல்லதுக்கு இவருக்கே ஒரு சர்க்கிள் உண்டாயிட்டு முன்னாடியே. ஏன்னா அவங்கள காரணம் சொல்றது, இவங்கள காரணம் சொல்றது, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். அல்ல, அப்படி கிடையாது. நம்ம தான் காரணம், ஏதோ ஒரு காரணம். நம்ம எங்கேயோ ஒரு கன்செஷனை கொடுத்துட்டோம், நம்ம எங்கேயோ ஒரு சமரசம் செஞ்சிட்டோம், அதுதான் காரணம். இல்லை அவர் அப்படி செஞ்சனால தான் நான் திருச்சியில் இப்படி போயிட்டேன், இப்படி ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டேன், இவர் வீட்டில் வர்றதே கிடையாது. அந்த காரணம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரட்சிப்பு தனிப்பட்டது. ஆமா, குடும்பமா திருச்சபையா ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பலப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏரோன் என்ன செய்கிறாருன்னா, ஆரோனு உங்களுடைய நகையெல்லாம் கொண்டு வாங்க, கோல்டெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி
தேவனுக்கு உண்மையான மனுஷன்பா. தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசாரியர். தேவனை மாத்திரமே தொழுக வேண்டும், உன் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு நான் வெளிப்பட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நபர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்குங்க. எத்தனை பேர் கூட போனாங்க பார்த்தீங்களா? அந்த முழு இஸ்ரவேல் கோத்திரம். யாருக்கு அந்த ட்ரிஃப்டிங் நடந்துச்சு? யாருக்கு அந்த சர்க்கிள் நடந்துச்சு? ஆரோனுக்கு தான் நடந்துச்சு. ஆரோனால இஸ்ரவேல் பிள்ளைகள் எல்லாமே எந்த இடத்து வர போச்சு தெரியுங்களா? கடவுள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்க பேரை கிறுக்கி போடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு, லிட்டில் கன்சிஷன் has led to the doom. அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அது ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர் மோசே இருந்த காரணத்தினாக தான் அவங்க என்ன பண்ணாங்க, தப்பிச்சாங்க. ஏன்னா என் பேரை வேணா என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் அவங்கள என்ன பண்ணாதீங்க. கிறிஸ்துவின் ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு யூனிட். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து இல்லைன்னா நம்மளாம் மாண்டு போயிருக்கணும். அவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் வைத்து விடும் தகப்பனே, என்னுடைய பேரை என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுங்க. அதனால சிலுவையில் அவரோட பேரை கிறுக்கி போட்டார் கடவுள். He died as a substitute lamb. நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து அவர் மறிக்கக்கூடிய நபராக மாறினார். இப்போது சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை எடுத்தீங்கன்னா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா. தாவீது தேவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனுஷன், நேசிக்கப்பட்ட ஒரு ராஜா. அந்த மனுஷனுக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த எருசலேம் ஆலய கட்டுறதை நான் உன் மகனுக்கு கொடுக்க போறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் அவரோட பகுதியில் விக்கிர ஆராதனை. அவர் மாத்திரம் இல்ல, முழுமையான தேசத்தை அழைத்து செல்லக்கூடிய நபராக மாறினார். ஒன் கிங், ஹோல் ஆஃப் நேஷன் அவே ஃப்ரம் காட். ஒரே ஒரு மனுஷன் சறுக்கினான், தேசமே அங்கே போகக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள நானும் பார்க்குறேன். எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது இதை சொல்றாங்க, ஒன் கேர்லெஸ் வாட்ச்மேன் மே காஸ்ட் த லாஸ் ஆஃப் மெனி சோல்ஸ். ஒரு கவனமற்ற காவலாளி அநேக ஆத்துமாக்களை இழக்க காரணமாக மாறுகிறான். ஒரே ஒரு காவலாளி, ஒன் வாட்ச்மேன். நீங்களும் நானும் இல்லத்தில் வாட்ச்மேன் தான், ஹை ப்ரீஸ்ட் தான். தகப்பனாக புருஷனாக நம்ம ஹை ப்ரீஸ்ட். நான் ஒரு வாட்ச்மேன் உருப்படியா இல்லாதனால குடும்பமே விழக்கூடிய சூழ்நிலை. திருச்சபையின் லீடராக இருக்கும், அங்கே நான் சரியா இல்லாதனால ஒரு திருச்சபையை விழக்கூடிய ஒரு சூழ்நிலை, சர்க்கிள். அதனால் நம்ம நினைக்கிறோம் ஏதோ என்னோட வாழ்க்கைன்னு. இல்லை, நம்மளோட வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர்த்த நம்ம இழுத்து போகக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறோம், மாறுறோம். இந்த மவுண்டன் கிளைம்பிங் இருக்குது பார்த்தீங்களா, மலை ஏறுவது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போவாங்க, அந்த ஒரு லீடர் மேலே போவார், அப்படியே கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுவாங்க. ஒருத்தர் மேலே இருந்தவர் விழுந்தாருன்னா அதில் இடையில இருக்கவங்க எல்லாமே விழுகணும். தேவனோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் அதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நம்மை சீர்படுத்தி நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாம் ஒன்றாக சேர்ந்து திருச்சபையாக குடும்பமாக சேர்ந்து போய் கொண்டிருக்கணும். அப்ப அங்க ஒரு வீழ்ச்சி, அங்க ஒரு சர்க்கிள், அங்கே தேவனை விட்டு வழிவிலகி போகும்போது நம்மளோடு சேர்ந்து விழக்கூடிய நபர்கள் அதிகம். இந்த ஒரு அனுபவத்தை நான் நிச்சயமாவே நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் பொழுது சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிங் லீடர்ஸாக மாறிடுவாங்க. அந்த ரிங் லீடர்ஸ்னால் அவங்களோட ஒரு 4 பேர் எப்போதும் வர்றது அந்த கார்னர் ஷாப்புக்கு அவரோட அப்படியே போவாங்க வருவாங்க. இது யார்? அந்த ரிங் லீடரு தியாலஜி படிக்கிறவர். அந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் தியாலஜி டிபார்ட்மெண்ட். இவங்க கொஞ்ச நாளில் பாஸ்டாக போகிறாங்க, ஊழியக்காரர்களாகி பெரிய காரியங்களை செய்ய. அந்த ரிங் லீடர் மாதிரி போகிறது, அந்த கார்னர் ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்றது வர்றது, அதை அப்படியே பார்க்குறது. அட்டண்டன்ஸ் வர்றது கிடையாது திருச்சபை காரியங்களில். அப்படியே அவர் சொல்லிட்டாருன்னா நான் பார்த்துக்கிறேன் அந்த 4 பேர்த்த, நான் அந்த 4 பேர்த்த பார்த்துக்கிறேன். அந்த ரிங் லீடர் அங்கே ஒர்ஷிப்புக்கே போக மாட்டாங்க. அப்புறம் அந்த ஒர்ஷிப் லீடர் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இந்த 4 நம்பருக்கு மாத்திரம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருங்க அப்படின்னா, அவங்க ஒர்ஷிப்புக்கே போகாமல் எல்லாம் அட்டண்டன்ஸ் ஃபுல்லாகிடும். அது பைசு காலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். அப்போது அந்த திடீர்னு அந்த ரிங் லீடர் வந்து இப்படி திருச்சபைக்கு போகாமல் இந்த வர்ஷிப் போகாமல் இருந்துருவாருங்களா? திடீர் ஒரு நாளுக்கு கடவுளை அவர்கிட்ட பேசுவாரா, இல்லை அவருடைய சூழ்நிலையை ஏற்படுமா இருந்தால் திடீர்னு அவர் மாறி வந்துடுவார். ஆமாம், ரொம்ப விசுவாசமாகி பைபிளை தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது வர்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கிண்டல் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் எப்படி பேசினான்னு தெரியாது ஒரு நபரோட.
ஆனால் அவரை பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கும். இந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா கூட, அவன் இன்னமும் கார்னர் ஷாப் போய்கிட்டே தான் இருப்பான். அந்த 4 பேர் கார்னர் ஷாப் போவாங்க. அங்கே தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபெயில் ஆவாங்க, இல்லாட்டி 4 வருஷத்தை படிக்கிறது 7 வருஷம் ஆயிரும். அவன் போதகர் ஆவாங்களா என்ன ஆவாங்களா எனக்கே தெரியல. ஒரு ரிங் லீடர் அவரு தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று திடீரென்று ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். ஆனால் அந்த 4 பேர் போயிட்டாங்களே. மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தா, அந்த 33 வருஷங்கள் அவருக்கு கடவுள் என்ன பண்றாரு, ஊழியத்தை செய்வதற்கு அந்த தேசத்தை கொடுத்து விட்டார். 12 வயதில் அழைக்கப்பட்ட அந்த மனுஷன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விசேஷ விதமான ஊழியம், இந்த தேசத்தை பார்ப்பா, கடவுள்கிட்ட அருகாமையில் அழைத்து வா என்று சொன்ன பொழுது இந்த மனுஷன் விக்கிராராதனைகளை, அந்த பீடங்களை கட்டி எல்லா கடவுளையும் கொண்டு வந்து இவனும் சேர்ந்து தொழுந்தான், தேசத்தை இருந்தான். அசீரியர்கள் அவனை பிடித்து அந்த இருட்டான டஞ்சன்ல போட்டுட்டாங்க. கையில விலங்கு போட்டு ஒரு ராஜாவை இழுத்துட்டு போறாங்க, இஸ்ரவேல் ராஜாவை. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு மகன் அந்த வீதியில கேவலப்பட்டு போன ஒரு காரியம். கொண்டு போய் அந்த இருட்டறையில போட்ட போது அங்கதான் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய மனுஷன். எப்போதெல்லாம் இருட்டா இருக்கோ அப்ப தேவனை கூப்பிடக்கூடிய ஒரு அனுபவம். இந்த மனுஷனும் அப்படிதான் செஞ்சான். கடவுள் கேட்டாரா? கேட்பாரு. அவனை திருப்பி ராஜாவே கொண்டு வந்தாரு. ஆச்சரியம் பார்த்தீங்களா? திருப்பி ராஜாவா கொண்டு வந்தாரு. நீங்க போய் வேதாமத்தை படிங்க, 2 நாளாகமம் 2 சாமுவேல்ல போய் படிங்க. ஒரே ஒரு காரியம், அழுகணும். இந்த மனுஷன் நினைச்சு ஒரு இஸ்ரவேல் ராஜா, அக்கிரமமான ஒரு ராஜா இருந்தானா இவன். ஏன் தெரியுங்களா அழுகணும்? அந்த மனுஷன் கடவுள் அவனுக்கு அற்புதத்தை செஞ்சிட்டாரு. அந்த இருட்டறையில் அவனோட ஜெபத்தை கேட்டாரு. அவன் ராஜா வந்து உட்காந்துட்டான். அவனோடு சேர்ந்து அந்த விக்கிராராதனை செய்த மக்கள் ஒருபோதும் தேவனிடத்தில் வரல. நான் நல்ல அப்பாவா இருக்கேன், நான் நல்ல தலைவரா இருக்கேன், நான் நல்ல அம்மாவா இருக்கேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணாம இருக்கேன், 2 நாள் நான் ஜெபம் பண்ணாம இருக்கேன். என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் திருச்சபை எல்லாம் சேர்ந்து என் கூட வரும். திடீரென்று தேவன் இடத்துல பேசினான். எங்கேயோ கார்ல போகும்போது ஏதோ இடிச்சிட்டேனா, தேவன் இடத்துல பேசிய போது பைபிள் எடுத்துட்டு நான் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன் கடவுள்கிட்ட. கடவுளே, நான் என்னை தத்தம் செய்கிறேன் என்று என் பிள்ளைகள், என் மனைவிகள்லாம் இழந்துட்டேன். I lost my children and my daughter and my wife. என்ன ஊழியம் பா இது? என்னப்பா ஊழியம் இது? What it is to say lose the soul and gain the world. உன் ஆத்மாவையிலிருந்து இந்த உலகத்தை ஆதாயம் செய்வது என்ன என்று கேட்குறீங்க. நான் கேட்குறேன் இப்போ இந்த சாயங்கால வேளையில இந்த எழுப்புதல் மீட்டிங்ல, what it is to gain your life and lose your family. உன்னோட ஆத்மா, உன்னோட சரீரம், உன்னுடைய ரட்சிப்பை நீ பார்த்துக்கொண்டு உன்னுடைய பிள்ளைகளையும், உன்னுடைய மனைவிகளையும், உன்னுடைய திருச்சபையும், உன்னை சார்ந்திருக்க பிள்ளைகளையும் விட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருந்தா அப்ப என்ன ஊழியம் என்று நான் சொல்லுவேன். நான் எப்படி போய் பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி நிற்க முடியும்? அங்க எப்படி நிற்க முடியும்? என்ன கிரெடிட் கொடுப்பாங்க? இந்த மனுஷன் அக்கிரமம் செய்தான், அநியாயம் செய்தான், தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டான், தேவன் மன்னித்தார் என்று பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான். இவனோடு சேர்ந்து இந்த 30 பேர் பரலோக ராஜ்யத்துக்கே வரவில்லை. என்ன ரிப்போர்ட் இது? Drifting happens not alone. தனியா ட்ரிஃப்டிங் ஆகாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த சாயங்கால வேளையில ஒரு காரியம் மாத்திரம், நான் ஏதோ சின்ன காரியம் செய்யறேன், நீங்க யாரையோ ஒருத்தரை இழுத்துட்டு போறீங்க, அது உறுதி. அட்லீஸ்ட் அந்த நபருக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா உண்மை உத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த எலன் ஒயிட் அம்மையார் ஒரு வசனம் சொல்கிறாங்க, எவ்ரி ஆக்ட் ஆஃப் அஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் அதர்ஸ், வி கேனாட் லிவ் டு அவர் செல்ஃப். நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கிறது, தாக்கம் செய்கிறது. நம்ம தனியாக வாழவே முடியாது ஏதோ ஒரு காரணத்தில். இதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம். இந்த இந்த திருமணத்தை தேவன் ஆசீர்வதிச்சாரு, இந்த பிள்ளைகளை தேவன் கொடுத்தாரு, தேவன் ஆசீர்வதித்த கனிகள். இதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் இழந்து போயிட்டு அப்புறம் நான் ரட்சிப்படைக்கிறேன்னா அப்போ என்ன லாபம் நான் பார்க்குறேன்னு தெரில. இந்த ரிவைவல் மீட்டிங்கில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் தேவனுக்கு அருகாமையில் வரணும். என் மூலியமா என்னுடைய குடும்பமும் என்னை சார்ந்தவரும் என்னில உதாரணம் பார்க்க வேண்டும். இவருடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கட்டும். ஆமாம், நம்மளை பார்த்து கடவுளை ஸ்தோத்திரிக்கக்கூடிய பிள்ளைகளா என்ன பண்ணணும்? ஓகே, ட்ரிஃப்டிங் இஸ் சட்டில், அன்னோட்டிஸ்ட். அது தெரியாமல்
எந்த ஆரவாரமும் இல்லாமல் அப்படியே மெதுவாக நடக்கும். அது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம திரும்பி கடவுள்கிட்ட வரணும்னு அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் எடுக்கணும். அது இந்த ரிவைவல் மீட்டிங் நடத்தணும். ஒன்று. ரெண்டாவது, ட்ரிஃப்டிங் டசன்ட் ஹேப்பன் ஆல் பை இட் செல்ஃப், பட் இட் டேக் சம் ஒன் எல்ஸ். அது யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போவோம். நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா அவர் மாத்திரம் போயிருக்கலாம், நாங்களும் மீன் பிடிக்க வரோம். ஓகே, இப்போ ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் சொல்லியே ஆகணும். இது வியக்கக்கூடிய காரியம். நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் இந்த சறுக்கள் நம்ம தேவனிடத்திலிருந்து தூரமாக போனால் நடந்துரும்னு. நம்ம பைபிள் வாசிக்காமல் இருக்கிற நாட்களில் நடந்துருது, நம்ம ஜெபம் பண்ணாத நேரங்கள் நடந்தது, நம்ம வேத வாசிப்பு செய்யாமல் இருக்கிற நடந்துருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு காரியத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. Drifting can happen still when you are in the church. தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் வேளையிலே அந்த சறுக்கல் நடக்கும். நமக்கு தெரியல, இருதயத்தை கடவுள் மாத்திரம் தான் பார்க்கிறேன். நான் வெளிப்படையா என்ன போராட்டத்தோடு நான் உட்கார்ந்துருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினாக ஏதோ ஒரு இன்னொரு ரோட்டீன். இட்ஸ் another routine as I see here. ஏதோ வந்துட்டேன் திருச்சபைக்கு உட்கார்ந்துருக்கேன். இது இந்த சறுக்கல் தொடங்கிடுச்சு, இப்போ இருந்துகிட்டே இருக்குது. இது எப்போ, ஒரு வாரமோ 2 வாரமோ 1 மாசமோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ பாஸ்டர் நான் இங்கேருந்து போறேன் அப்படி சொல்லும்போது அது அங்கே நடந்தது கிடையாது, இன்னைக்கு நடந்தது. திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில இது ஒரு பாதுகாப்பான இடம். இதுல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, நான் எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஈவன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் யூ அண்ட் ஐ கேன் லீவ். ஆமா, உதாரணம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் ஏதாவது படிச்சேன்னா அப்படியே வேதாமத்தை அலசி ஆராய்வேன். அதில் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன். இந்த தேவன் சொன்ன அந்த ஓமை, தொலைந்து போன காயின், காசு எங்கே இருந்துச்சு? அது வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த காயின் எங்கே வெளியே போச்சு? திருச்சபைக்குள்ளே தான் இருந்துச்சு, அதே தொலைஞ்சிருச்சு. சரி, அந்த ஆடை விட்டுருங்க, தூரமா வெளியே போயிடுச்சு. அந்த மகன் திருப்பி வந்துட்டான்ல, அவனும் தூரமா போயிட்டான். ஆனா பக்கத்துல வீட்டில் ஒரு மகன் இருந்தானா, அவன் எங்க இருந்தான்? வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான் அப்பாவோட. He prayed with God. He read the scriptures with God. He came to church. He took part in the service. அவன் எல்லாத்துலயுமே உற்சாகமா இருந்தான் வீட்டுல. அன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சிச்சு அவன் தேவனை விட்டு தூரமா போயிட்டான். Even while you are close with God and in the church, you can get lost. பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? பயமா இருக்கு எனக்கு. போதகருக்கு பக்கத்திலே இருந்தா, திருச்சபைக்குள்ளே இருந்துட்டா, நான் அட்வென்டிஸ்ட்னு சொல்லி அந்த பேஜை மாத்திக்கிட்டே இருந்தா, ஓய்வு நாள் எல்லாம் ஆசரிச்சுட்டு தசமவாகெல்லாம் கொடுத்துட்டு, ஆன்லைன்ல நான் பார்க்கக்கூடிய செர்மன் எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னை பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு இருந்தா அங்க ஒரு நெருடல் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது முழுசா எனக்கு கொடுக்கறதே கிடையாது. இது ஏதோ ஒரு ஃபேக் காரியம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. உங்க மத்தியில் நான் பேசிட்டு இருக்கேன். வாட் கேரண்டி யூ ஹாவ் ஆர் ஐ ஹாவ் that I don't have a drift in my life? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை பேசிக்கொண்டு, ஏன்னா the very elect will be deceived. தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஏமாத்துறோம். கடவுளோட காலை பிடிச்சுக்கிட்டு கடவுளை என்னோடு நீ இருவோன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த பயணத்தை செய்யக்கூடிய நபர்களாக மாறணும். ஒரு கிங்ஸ்லி அவர்கள் இந்த நேரத்தை கொடுக்கும்போது, பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க அப்படி சொல்லிடாதீங்க, என்கிட்ட அப்படி சொல்லிடாதீங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த கடவுளை பற்றி பேசுறது பெரிய காரியம். ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அந்த காயின் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. அந்த மகன், மூத்த மகன் அங்கே தான் இருந்தான். சரி, இன்னொரு வேத வாசிப்போம். ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹைட் மை செல்ஃப் வித் மை பாயிண்ட்ஸ். இந்த வேதாமத்துக்கு பின்னாடி நான் மறைச்சிக்குவேன் எப்போதுமே. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வெளியே கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் சொல்ல. ஏன்னா என்னைய நீங்கள் ஏதாவது சொல்லிடலாம், இதை ஒன்றும் செய்ய முடியாதுல்ல வேதாமத்தை. அதனால் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் பிஹைண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஜூடஸ்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு டிசைபிள். யூதாஸ் யார் கூட இருந்தான்? எவ்வளோ க்ளோஸாக இருந்தான்?
அப்படியே ஷோல்டர் ஒட்டிக்கிட்டு, ஷோல்டர் ஒட்டிக்கிட்டு. எங்க தொடங்குச்சு அந்த வீழ்ச்சி? எங்க அந்த சர்க்கிள் தொடங்குச்சு? தூக்கு போட்டு தொங்குற அளவுக்கு போய் நிக்கிறதுக்கு எங்கேயா அந்த சர்க்கிள் தொடங்குச்சு? இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்து கொண்டிருந்த நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இல்ல அட்வென்ட் சத்தியத்தை கையில வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு சர்க்கிள் தொடங்கி விட்டது. This revival should let us know that there is a drift in our lives. அதை நீங்களும் அடைச்சிக்கிட்டே இருந்தோம்னா, வெள்ள சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு நாள் நீங்க உலதான் செய்ய போறீங்க, நானும் உலதான் செய்ய போறேன். அதை யாரும் தடுக்க முடியாது. போனா கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளை நான் ஏமாத்திரம் அழகா ட்ரெஸ் மாத்திட்டு, நல்ல கோட்டு போட்டுக்கிட்டு, நல்ல டயலாம் போட்டு, இந்த பாஸ்ட் மாதிரி இருக்கணும்பா. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்லா பேசுறாரு, நல்ல டயல்கள் அருமையா இருக்குது, கேட்கும் போதே அவ்வளோ ஆச்சரியம். எத்தனை நபர்கள் விழுந்திருக்காங்க தெரியுங்களா? எலன் ஒயிட் அம்மையாருடைய வாக்கியத்தை நான் படித்தே ஆகணும் உங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, ரிவ்யூ அண்ட் ஹெரால்டில், many who profess to be looking for the soon coming of Christ are becoming conformed to the world in character, in words and in actions. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தின் காரியத்தில் வார்த்தையிலும் செயலிலும் அவங்க என்ன பண்றாங்க? விலக்கூட பிள்ளைகளா இருக்காங்க. யாரு? கடவுளே கடவுளே கடவுளே, நீர் இல்லாமல் ஒருபோதும் இருக்க முடியாது கடவுளை. பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே இயேசு சுவாமி, கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. ஒருத்தன் அருமையான ஒரு படகு வாங்கிட்டான். அந்த படகை நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து அந்த கரையில் வச்சுட்டான், ஹார்பரில் வச்சுட்டான். அப்படியே அதை போய் பார்த்துட்டு வருவான். அவ்வளோதான். அது எதற்காக அந்த படகு வந்து வாங்கப்பட்டது சொல்லுங்கள்? தண்ணியில் போகிறதுக்கு தான். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் அருமையாக அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அப்படியே இருந்துட்டு போகலான்னு. இல்லை, நமக்கு கடவுள் நேர்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னா, நம்ம இந்த பயணத்தில் போக தான் வேணும், மேடு பள்ளங்களை கடந்து தான் வர வேண்டும். அப்போது இந்த மாதிரி ரிவைவல் மீட்டிங்கில் தேவனுக்கு அருகாமையில் வரக்கூடிய நபர்களை என்ன பண்ணணும்? மாறணும். நான் அந்த கடைசி பாயிண்ட்டை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த முறை பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய காரியம் இன்னும் பயமாக இருக்கும். முன்னாடி நான் சொன்னேன் பயமாக இருக்குதுன்னு, ஏன்னா சர்ச்சுக்குள்ளே தொலைந்து போயிட்டோம், வீட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டோன்னு. இப்போ சொல்லக்கூடிய காரியம் இன்னும் அதிகப்படியாக இருக்கும். ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் மிஷின், ஊழியத்திலிருந்து சருகி போகிறது. இது நம்மளை பயமுறுத்தணும், இது அதுக்கு மேலே பயமுறுத்தணும். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த சத்தியம் இந்த திருச்சபைக்குள்ளே நான் ஏன் வர வேண்டும்? ஒரு 5 நிமிஷம் நான் கொடுங்க. ஏன் நான் சத்தியத்துக்குள்ளே வரணும்? எத்தனை டினாமினேஷன் இருக்குது தெரியுங்களா? 50,000 டினாமினேஷன் இருக்குது, 60,000 டினாமினேஷன் இருக்குது. என்னை இந்த சத்தியத்திற்குள் தேவன் அழைத்து வந்தார். யாரோ ஒருவர் அந்த சத்தியத்தை செருப்பு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பட்டினியும் பசியுமா வேதாமத்தை எடுத்துக்கொண்டு 30 நாள் 40 நாள் பயணம் செய்து குடும்பங்களை விட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு அசிங்கமாகவும் அழுக்காகவும் ஒன்றுமே இல்லாமல் அதுக்கு லாபமே படாதபடிக்கு கொண்டு வந்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் காலில் இந்த சத்தியத்தை கொடுத்தாங்க. அவங்க என்ன சந்தோஷத்தை கண்டாங்கன்னே எனக்கு தெரியலை. ஆனால் தேவன் நம்மை அந்த சத்தியத்துக்கு அழைத்தார். நீங்களும் நானும் இந்த அட்வென்ட் திருச்சபையில் இருக்கிறோம். எதுக்கு? தேவனால் நியமிக்கப்பட்டது. இட் இஸ் ஆர்டைன்ட் பை காட். ஒருவேளை நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது சற்று குறைவாக நினச்சிங்கன்னா, அல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் போதகரா, தயவு செய்து இங்கேருந்து வெளியே நில்லுங்க. ஆமாம், ஏன் தெரியுங்களா? நம்மளை நாம ஏமாற்றி கொள்கிறோம். we just trying to fool ourselves. நான் ஒரு பேனர் கடியில் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பேனரில் இருக்க கொள்கையோ பிலீஃபையோ நான் ஃபாலோவே பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் இந்த அட்வென்ட் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட உட்காருங்க, இன்னைக்கு உட்காருங்க, நம்ம பேசுவோம். நான் அடுத்த 5 நாள் நான் 8-10 பிரசங்கம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2ஆக பிரிச்சுட்டேன். ரிவைவல், அந்த ரினியூவல் 5, அப்புறம் இந்த ஊழியம் ஒரு 5.
இது ரெண்டு தான் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிரசங்கனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். நான் தேவன் நம்ம இந்த ஊழியத்திற்காக அழைச்சார், இந்த சத்தியத்திற்குள் அழைத்தார். இது சாதாரண திருச்சபை கிடையாது. This is not an ordinary church. This is a church from the scriptures. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை நோக்கி தெரியுதுங்களா, அந்த வலுசற்பம் என்ன பண்ணுது, தொடர்ந்து வருது. The true church, உண்மையான திருச்சபை. அந்த திருச்சபையின் அடையாளம் என்னங்க? What is the identity of the church? என்ன? To keep the commandments of God and to have the testimony of Jesus Christ. Spirit of prophecy. இதுதான் நமக்குடைய சாராம்சம். புரியுதுங்களா? இது ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை நான் மறக்கிறேன்னா நான் எதுக்கு இந்த திருச்சபையில் இருக்கணும்? அதற்கு நான் இன்னொரு திருச்சபைக்கு போயிடுவேன். மீன் பிடிக்க போயிடலாம். வாங்க நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போலாமா? To have the testimony of Jesus and to have the commandments of God. That includes the Sabbath commandment. ஓய்வு நாள் ஆசரிப்பும் சேர்த்து. இந்த ஐடென்டிட்டி தான் எனக்கு ஒருத்தனுக்கு ஒரு முழுமையா ஒரு நபர் இருக்கிறான்னா அவனோட அடையாளம் தான். அந்த அடையாளம் நான் ஒரு தமிழியன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு பிரிட்டிஷர். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வெளிப்படையா எது வேணா இருந்துக்கலாம். என்னைய ஒரு அடையாளம் வைத்திருக்கிறாங்க. அந்த அடையாளத்தை ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா அவன் ஒண்ணும் கிடையாது. When the identity of that person is taken, he is no one. உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, பேர் இருக்கு, எங்க பிறந்தீங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு நீங்க போய் அங்க போய் நில்லுங்க இமிகிரேஷன்ட்ட. You don't have an identity of your own. உன்னை ஒரு நபராவே கன்சிடர் பண்ண மாட்டான். அதுதான் அந்த அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர். அதாவது சாத்தா என்ன பண்றான், அந்த அடையாளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளோட புள்ள நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நடக்கிறான். எப்படியாவது இந்த அடையாளத்தை நம்ம அழிச்சிட்டா இவனும் அழிஞ்சிருவான். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, நான் சொல்றேன், அந்த அடையாளம் நம்ம எங்க இந்த ஊழியத்தில் சறுக்கி போறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான காரியம். சரி, 12ஆம் அதிகாரம் வேதாமத்தில் நம்முடைய திருச்சபையின் அடையாளத்தை கொடுக்குது. 14ஆம் அதிகாரம் என்ன கொடுக்குறது? What does the book of Revelation chapter 14 says? The three angels message. அது பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அதுதான் ஊழியம். அடையாளம் ஊழியம். I have an identity. I am a child of God. I belong to the church which keeps the commandment of God, including the Sabbath, and have the testimony of Jesus Christ. That is my identity. அது என்னுடைய அடையாளங்கள். ஆனா என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய வேலை என்னன்னா இந்த முத்தூத அந்த உலகம் முழுசும் சொல்வதற்கு தான். நான் என் ஐடென்டிட்டியை மாத்திரம் வச்சிருப்பது சரி கிடையாது, என் ஊழியத்தையும் செய்யணும். இங்கே தான் சர்க்கிள் நடக்குது. நான் என் ஐடென்டிட்டியை மாத்திரம் வச்சிருக்கேன், ஆனால் என் ஊழியத்தை செய்யாமல் போயிட்டேன். தட் இஸ் வேர் யுவர் மிஷன் ஃபால்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசலாம். கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு எல்லாத்தையும் இழந்து இந்த சத்தியத்தை வைத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? சாதாரணமான காரியம் கிடையாது, சாதாரணமான காரியம் கிடையாது. உட்காந்து பிரசங்கமாக பண்ணலாம். ஒவ்வொரு நபரையும் குறித்து பேசுனீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல், ஒரு லாபமும் இல்லாமல். இந்தியா தேசத்துக்கு போகும்போது அந்த போதகர்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நான் திருச்சபைக்கு போகிறேன், அவங்கள பார்க்கும்போது ஒரு வீடு இல்லை, ஒரு எதுவுமே ஒன்றுமே கிடையாது. சராசரி மனுஷனா ஒரு பேக் அப்பெல்லாம் தூக்கிட்டு இருந்தா. அதே நான் அப்படி போகும்போது பாக்கெட்டில் ஏதாவது காசு இருக்குமான்னு சொல்லி ஒரு 300 ரூபா தான் இந்தியா காசு இருக்குது. ஏன்னா ஏதோ காடையும் அதையும் யூஸ் பண்றோமே, அந்த 300 ரூபா கிட்ட கொடுத்தா அந்த கையில வாங்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறது. ஐயோ, இந்த போதகர் செய்த ஊழியம், இவர் ஸ்தாபித்த திருச்சபை, ஆத்தும ஆதாயம், எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பம் கண்ணீர் விட்டு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம பட்டினியா ஊழியத்தை செய்து இந்த 7ஆம் நாள் திருச்சபையின் சத்தியத்தையும் இந்த முத்தூதிய உலகத்திற்கு சொல்லி பிள்ளைகளெல்லாம் தேவனுடைய பாதத்தில் வர வேண்டும் என்று அங்கலாய்த்து செய்த, வருத்தப்பட்டு செய்த, பாரப்பட்டு செய்த அந்த ஊழியக்காரன் ஒன்றும் இல்லாம அந்த 300 ரூபாய்க்காக அழுகிறான். பார்த்தீங்களா? எங்கடா இந்த ஆசீர்வாதம்? அது ஒரு நாள் கஷ்டத்தின் நஷ்டத்திலும் பட்டினியிலும் இந்த திருச்சபையில் நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ட்ரிஃப்ட், நம்ம தனிப்பட்ட விதத்தில் ட்ரிஃப்ட் ஆகிட்டோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தில் என்ன பண்ணுறோம்? நான் முடிக்க போகும்போது உங்களுக்கு தேவனுடைய கிருபையினால் எப்படி நம்ம
மெச்சோர்டு கிறிஸ்டியனாக இந்த ஊழியத்தில் பங்கு பெறலான்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப லகு, எதுவுமே கஷ்டம் எடுத்துக்க வேணாம். சில நேரங்களில் இந்த திருச்சபை நடத்துவதும் இந்த ஊழியங்கள் செய்வதையும் நம்ம ரொம்ப ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு நான் தான் இந்த உலகத்தையே காப்பாற்றுவேன் அப்படின்னு நடந்து போகிறது. அடுத்த 5 நாள் வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி உலகத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு. நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. மகத்துவமான என்னுடைய தேவன், the God of the galaxies, the stars, who named me and who called me even before the foundation of the world, has already planned the plan of salvation. நான் அவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்துட்டு போகிறது தான் என்னோட வேலை. அந்த ஒரு சின்ன கன்செஷனை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட இருந்து கேட்குறாரு, வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தை பார்த்துட்டோம். அந்த எலன் ஒயிட் அம்மையார்னு அந்த வாக்கியத்தை மாத்திரம் படிக்கிறேன். when the church is satisfied with small things, she will fail of receiving great things of God. சிறிய காரியம் நம்ம கிடைக்கிது பார்த்தீங்களா, அதில் பெரிய காரியங்கள் என்ன பண்ணுறோம், குறைபட்டு போகிறோம், அந்த ஆசீர்வாதம் போயிடுது. நம்ம திருச்சபை நடத்த ப்ரோக்ராம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, ஊழியத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் இந்த அமெரிக்கா தேசத்தில் வந்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடலும் கண்ணீரிலும் இருக்கக்கூடிய நபர்கள் அநேகம் நம்மளை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்காருல்ல, வாழாக்காமல் தலையாக்கி வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஒரு ஊழியம் செய்யணும்ல கடவுளுக்கு. யாரும் உங்களை வந்து போலீஸ்மேன் மாதிரி பார்க்க போகிறது கிடையாது. கடவுள் தான் நமக்கு வெளிச்சம். வேற யாருக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. என்ன அழைத்த தேவன், எனக்கு செய்த தேவனை நான் அவருக்கு உண்மையும் உத்தமாக இருக்கக்கூடிய நபராக என்ன பண்ணோம். பேதுரு என்று ஒரு மனுஷர்னா அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான். அந்த சறுக்கல் முன்பதாகவே நடந்தது. அவன் சென்றபோது அவனோடு சேர்ந்து இன்னும் மற்ற சீடர்களும் சென்றார்கள். நாங்களும் மீன் பிடிக்க வரோம்னு சொல்லிட்டு தேவனோடு இருந்த யூதாசு விழுந்தான். தேவனோடு இருந்த மனுஷங்க விழுந்தாங்க. ஏன்னா அந்த சறுக்கல் எப்போயோ ஏற்பட்டது. இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முதல் சர்மன் நமக்கு தேவன் உணர்த்தக்கூடிய காரணம். இங்கேருந்து போகும்போது உங்களையும் என்னையும் நம்மளே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு தேவன் அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உண்மையாக இருப்போம். வாட் இஸ் மை ட்ரிஃப்ட் காட். இன்றைக்கி போய் உட்காந்து அழுவோம், யார்கிட்டையும் வேணாம், தனியாக ரூம் போங்க, எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 2 மணி 1 மணிக்கு அழு, என்ன கடவுளே எங்கெல்லாம் நான் வெளியே போயிட்டேன், என்னை அழைத்து வாங்க கடவுளேன்னு சொல்லி. அப்படி நம்ம சொல்லாமல் போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஒருபோதும் நம்ம தேவன் மக்களை வர முடியும். ஏன்னா ட்ரூ கன்ஃபெஷன் அண்ட் ஆனஸ்டி is needed for us to get closer to the Lord. எப்போ நான் ஒத்துக்கிறோனோ அப்போ கடவுள் என்னை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதுவரை என்ன பண்ண மாட்டார், வரவே மாட்டார். அன்று ஆதாமிடம் நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் அழைத்தார். அது வந்து ஒரு 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 கமாண்டிங் ஃபாதர் கால் கிடையாது. நீ எங்கே இருக்க, அவனை பிடிச்சி இழுத்துருவான். அது அன்பான ஒரு அழைப்பு. எங்கப்பா போயிட்டு நீ, இன்றைக்கும் நம்மளை எங்கே போயிட்டேன்னு அழைத்து கொண்டே இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம தேவனத்திலிருந்து தூரமாக போயிட்டோம்னா, அப்படியே ஊழியத்திலிருந்து தூரமாக போயிட்டோம்னா தேவனுக்கு அருகாமையில் வருவோம். தேவன் நம்மை அழைத்து கொள்வார். எப்போ கடவுள் வரப்போகிறான்னு தெரியல. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆன்லைனில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க நீங்கள் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வாட்ச் பண்ண போகக்கூடிய நம்ம இந்த எழுப்புதல் கூட்டத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியது, பேதுரு மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான், நானும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை இருந்தால் கரையில் இயேசு கிறிஸ்து 2 கூப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம கரைக்கு போவோம். லெட்ஸ் கோ பேக் டு த ஷோர். காட் பிளஸ் யூ.